ஓம் நம சிவாய போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி. நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் வேம்பார்பட்டி ஊராட்சியில் நம்முடைய கோமப்பட்டி என்ற கிராமத்திற்கு நம்ம வந்திருக்கோம். இங்கு பசுவனம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நம்முடைய சுவாமி ஊசி சாமிகள் அப்படின்ற சொல்லப்படுகின்ற நம்ம சுவாமியை அவங்களுடைய திருப்பணி கோவில் ஆலயம் பண்ணி கொண்டிருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சுவாமியுடைய நேரில் அந்த திங்கட்கிழமை நாள் மௌனத்தில் இருப்பாங்க. அன்றைக்கு அவங்கள பார்க்குறது தவிர்க்கப்பட்டு மற்ற நாட்கள் நேரடியாக நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலாம் என்று சொல்லப்படுகிறோம். இந்த கோவிலுடைய திருப்பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோல் உங்களால் முடிந்த கோவிலுக்காக நன்கொடையாக காணிக்கைகள் செலுத்தப்படுவது, நம்மளுடைய கோவில் திருப்பணிகளுக்கு செலுத்தப்படுவது எல்லாமே நீங்கள் நன்கொடை செய்யலாம். இப்போ நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது, மேலே அந்த கோபுர வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. நம்ம பார்க்குறோம். இந்த கோபுர வேலையில் நேரடியாக நடந்துகிட்ருக்கு. நம்ம நேரில் போய் இப்போ பார்க்க போகிறோம். சாமி, அந்த பாட்டு ஆஃப் பண்ணுங்க, வரேன். நம்மளுடைய இந்த கோவிலெலாம் சுற்றி இயற்கையாக நல்லா ஒரு பசுமையான இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சூழலில் நம்ம இங்கே முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்குது சுவாமியுடைய குடில் பார்க்குறோம். இந்த குடில் தான் இந்த ஆவணி மாதத்தில் திறப்பு விழா வைக்கப்படுகிறது. இங்கு சுவாமி புதிதாக அடியார் பெருமக்கள் சார்பாக நம்ம சுவாமிக்காக கட்டி கொடுக்கப்பட்டது சொல்கிறோம். சுவாமி வந்துக்கிட்டு இருக்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுவாமியுடைய எப்போதுமே திங்கட்கிழமை வாரத்தில் முதல் நாள் அன்று மௌனமாக இருப்பாங்க. அன்றைய நம்ம சுவாமிகிட்ட நம்ம பேச முடியாது. மற்றொரு நாள் நீங்கள் வரும்பொழுது சுவாமியை பற்றி நம்முடைய ஆசீர்வாதம் வாங்கி விபூதிகள் வாங்கப்படலாம். சுவாமிகிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். மற்ற திங்கட்கிழமையை மட்டும் தவிர்க்கப்பட்டது. அன்று மௌனத்தில் இருப்பதால் அன்றைய பேச முடியாது என்று சொல்லப்படுகிறோம். இப்பொழுது நம்ம கோவிலுடைய அந்த ராஜகோபுரம் அந்த மேலே கோபுரத்தினுடைய திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ அந்த திருப்பணி வேலைகளை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ சுவாமி இப்போ அங்கே பார்வையிட போகிறாங்க. இதுபோல் உங்களுடைய கோவிலுடைய திருப்பணிக்காக நீங்கள் இந்த சுவாமியுடைய கோவிலுடைய திருப்பணிக்காக நன்கொடைகள் வழங்குவது, காணிக்கைகள் வழங்கப்படுவது, நம்முடைய சுவாமியுடைய தொடர்பு நம்பர் இதில் கான்டாக்ட் வரும். இந்த நம்பரில் நீங்கள் G5 ஃபோன்பே இந்த மாதிரி நீங்கள் அனுப்பப்படலாம். இங்கிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வல்லநாயகி உடனுரை பசுபதிநாதர் திருக்கோவில் என்று சொல்லப்படுகின்ற சுவாமியுடைய திருக்கோவில்